தன்னோட மாமனார் தான் இதுன்னு சொல்லி தெரியாம அவனும் போய் பார்க்க போறான். ஆனா அங்க தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு கிளம்ப, அப்பதான் இவருக்கு ஒரு விஷயமும் தெரிய வருது. அதாவது தன்னோட மருமகனோட ஃபேக்டரியில தான் இவ்ளோ நாளா இவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்ட்டு. இந்த விஷயம் அவங்க மருமகனுக்கு தெரிய, உடனே அவரும் அன்னைக்கு நீங்க ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நானும் என்னோட ஒய்ஃபும் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட்டிங் வச்சிருக்கோம். அதனால நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஐயோ நம்மளோட பொண்ண மறுபடியும் பார்க்க போறோமான்னு சொல்லி பயந்துட்டு அங்க இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயி போனது மட்டும் இல்லாம, இனிமே நம்ம இங்க இருந்தோம்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி வேக வேகமா ஊரை விட்டு போலானே முடிவு பண்ணிட்டாரு. இந்த மாதிரி சமயத்துல தன்னோட மருமகன்கிட்டயே வந்து, இந்தாங்க இது என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். ஏன்னா என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பூசன்ல ஃபேக்டரி ஓபன் பண்ண போறாங்களாம். அதனால நான் அங்க போய் வேலை செய்ய போறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு பாக்குறாரு. இவருக்கும் நமக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்ற மாதிரி தோடிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல இவரும் இப்படி சொல்லி கிளம்பி போக, வெளியில வேற பயங்கரமா பனியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட மாமனார் வேற ரொம்ப மெலிசான துணி தான் போட்டிருந்தாரு. அதனால திக்கா ஒரு துணியை கொண்டு போய் குடுக்கலான்னு சொல்லி ஒரு ஜெர்கினை கொண்டு போய் குடுக்கலான்ட்டு போறாரு. ஆனா அதுக்குள்ள அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அந்த சமயத்துல தான் அங்க வேலை செய்யறவங்க இந்த மாமனாரோட லாக்கர்ல பார்த்தா தன்னோட ஒய்ஃபோட போட்டோவை அந்த லாக்கர்ல வச்சிருக்காரு. இத பார்த்ததுமே அவருக்கு பயங்கரமான டவுட் வருது. ஒருவேளை தன்னோட ஒய்ஃபோட அப்பாவா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சு பாக்குறாரு. ஆனா அப்புறமா தான் யோசிக்கிறாரு, இல்லையே நம்மளோட ஒய்ஃப் தான் அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னாலே அப்படின்ற மாதிரி நினைச்சு பார்க்கவும், உடனே இவருக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்குது. அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அவரோட டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கப்பதான் இவருக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. இது இவரோட மாமனாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் தன்னோட ஒய்ஃபையே அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு பொய் சொல்லிருக்கணும்னு சொல்லி அவருக்கு பயங்கரமான யோசனை வந்துட்டே இருக்கு.